இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களுடைய வேட்பாளர்கள் இவங்க தான், நாங்க எல்லாருமே இந்தந்த தொகுதியில தான் நிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இதெல்லாம் தான் எங்களுடைய வாக்குறுதிகள் அப்படிங்கிற மாதிரி மாநில கட்சியா இருக்கக்கூடிய திமுக அவங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த வாக்குறுதிகள் இது எல்லாமே பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டது. நானும் என்னுடைய கருத்தை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் திமுகவுடைய அந்த வாக்குறுதிகளை பார்த்து காரி துப்பி கழுவி கழுவி ஊத்திருக்காரு. ரொம்ப உக்ரமாவே பேசியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அப்படி என்னென்ன விஷயங்கள் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததாக ஜாதி வெறி பிடித்த ஒருவருக்கு திமுக இந்த முறை டிக்கெட் கொடுத்திருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான டிக்கெட் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்த இந்த நீலம் பாய்ஸ் கோஷ்டிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே பயங்கரமா கத்திட்டு இருந்தானுங்க. தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. இப்போ அந்த விவகாரம் என்னவா ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஊழல் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு இல்லையா, அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க இடி. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில சில தமாசுகளை திமுக பண்ணிருக்காங்க. அதையும் கடைசியாக ஒரு மோசமான தேர்தல் பிரச்சாரத்தை பண்ண இஸ்லாமியர்களை குறித்து பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்மை தேசியவாதிகளுக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக, இந்தியாவினுடைய சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். கேட்டுக்கிட்டீங்களா? இந்தியாவின் மாண்பை காப்பாற்ற, இந்தியாவின் மத சார்பின்மையை காப்பாற்ற, இந்தியாவின் சமூக நீதியை காப்பாற்ற வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. சரி, நாம கண்டென்ட்குள்ள போயிடலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அனௌன்ஸ் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளேயே திமுக அவங்களுடைய வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில நிக்க போறாங்க, யார் யார் கூட்டணி கட்சிகள் அவங்க எந்தெந்த தொகுதியில நிக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்லி அவங்க தேர்தல் பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தையே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. ஒரு மாநில கட்சியா இருக்கக்கூடிய திமுக மக்களவை தேர்தலுக்கான வாக்குறுதிகளை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி அவங்க இது மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அவங்க வின் பண்ணா மட்டும்தான் அது எல்லாத்தையுமே நிறைவேற்ற முடியும். ஏன்னா 2019லயும் இதே மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அப்போ எது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. 2019லயும் திமுக இதே மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. அது பயங்கரமா ஒர்க் ஆச்சு. 40க்கு 39 தொகுதிகள்ல திமுக கூட்டணி தான் வின் பண்ணாங்க. அப்படி அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமாவும் கூட அவங்க அந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலே வந்துருச்சு. இப்ப வரைக்கும் அவங்க கடந்த தேர்தலை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. மத்தியில ஆட்சிக்கு வந்தாதான் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா டவுட் தான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவங்க மறுபடியும் அதே மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கறாங்கன்னு தெரியல. அதுவும் இந்த முறை நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளா கொடுத்திருக்காங்க. இவங்க தப்பி தவறி ஆட்சிக்கு வந்தாலும், இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களால இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. அப்பேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. திமுக சட்டமன்ற தேர்தல்ல இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போ வரைக்கும் நிறைவேற்ற முடியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த மக்களவை தேர்தலுக்கான வாக்குறுதிகளும் கொடுத்திருக்காங்க. 2019 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, இப்ப 2024 ஆயிடுச்சு. இப்போ வேற இத மாதிரியான நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. இத பயங்கரமா பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா திமுகவிற்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இந்த வாக்குறுதிகளை பார்த்து பயங்கரமா காண்டாயிருக்காரு. காரி துப்பி கழுவி ஊத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க. இந்த திமுகவை எப்படிலாம் இவரு ருசிச்சு காரி துப்பி கழுவி ஊத்திருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. அப்புறமா நாம நம்மளோட கருத்துக்களை பார்க்கலாம். நீங்க ஒன்றும் நேஷனல் பார்ட்டி கிடையாது, நீங்க வேணா பிஜேபி ஆர் காங்கிரஸ். நான் பெட்ரோல் விலையை 500 ரூபாய் 25 ரூபாய்க்கு கொண்டு வருவேன், 25 ரூபாய் குறைப்பேன், சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு கொண்டு வருவேன்றதெல்லாம் அபத்தமான வாக்குறுதிகள். ஆனால் அதை தான் அவங்க செய்கிறாங்க. ஏன்னா எப்படின்னா ஓட்டை வாங்கணும். வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க மத்தியில் ஆட்சியில் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள்லாம் மொத்தமாக மூடுவோம். ஆமாம், இப்போ இவங்க பவரில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க? இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளால் தான் இவர்கள் பல நேரங்களில் சிக்கலில் மாட்டுகிறார்கள். இவர்கள் அரசியல் சந்தி சிரிக்கிறது. இப்போ 2011 என்ன வாக்குறுதி, இப்போ 21 கொடுத்த வாக்குறுதி என்ன லட்சணத்தில் இருக்குது தெரியல. எண்ணிக்கை அளவில் இவ்வளோ நிறைவேற்றிட்டோம் அவ்வளோ நிறைவேற்றிட்டோம். அவங்க குவாலிட்டேட்டிவாக பேசுங்க. சிலிண்டர் விலையை எவ்வளோ குறைப்பானாங்க? 100 ரூபாய் குறைப்பானாங்க.
பெட்ரோல் டீசல் விலையில் ஒன்றை குறைச்சாங்க, ஒன்றை குறைக்கல. கல்வி கடன் ரத்து எவ்வளோ பெரிய நம்ப வைத்து கழுத்தறுத்த வாக்குறுதி தெரியுமா? இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதை நம்பி ஓட்டு போட்டவன் இருக்கான். பாரம்பரிய ட்ரெடிஷ்னலாக அதிமுக வாக்களித்த குடும்பங்கள் வங்கி கடன், மாணவர்களுக்கான வங்கி கடன், கல்வி கடன் ரத்தை திமுக செய்யும் என்று நம்பி வாக்களித்தவர்கள் இன்று தெருவில் நிற்கிறார்கள். ஆகவே கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளின் லட்சணம் இதுதான். இதில் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 500 ரூபாய்க்கு சிலிண்டர் விலையை குறைப்பேன், பெட்ரோல் டீசல் விலையை 25 ரூபாய் குறைப்பேன், எங்கே வரலாறுலேயே கிடையாதுங்க. 2 ரூபாய் ஏற்றலாம், 2 ரூபாய் குறைக்கலாம். இன்னொன்று, நீங்கள் குறைக்க முடியாது, ஆயில் கம்பெனிஸ் தான் குறைக்கணும். அவன் குறைக்கிறானா நீ மானியத்தை கொடுக்கணும், உங்கள்கிட்ட ஏது பணம். எக்ஸாக்டாக பார்க்கணுன்னாங்க சார், புதுச்சேரிக்கு மாநில தொகுதி வழங்கப்படும், அனைத்து மாநில மொழிகள் வளர்ச்சிக்கு சமநிதி வழங்கப்படும், அதெல்லாம் ஓகே. தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும், புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும், நாடு முழுவதும் காலை உணவு திட்டம் செயல்படும், தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்கப்படும். இதெல்லாம் வந்து அள்ளி விட வேண்டியதுதான். பாதிக்கு மேல் எதுவும் நடக்க போகிறது, அடிச்சு விட வேண்டியதுதான். சுங்கச்சாவடிகள் அகற்றப்படுதல், சாதிவாரி கணக்கெடுப்பு, கல்வி கடன் ரத்து, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது, சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலைகள், ஒன்றிய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி போன்றவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும், மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்வி கடனாக 4 லட்சம். ஆமா, இப்போ கொடுத்துட்டாங்கல்ல. நீங்க கொடுத்த இருங்க, மாநிலத்துக்கு கொடுத்த 21 கொடுத்த வாக்குறுதி சந்தி சிரிக்குது. கல்வி கடன் ரத்து என்பது மிகப்பெரிய மோசடி. நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. எவ்வளோ பெரிய மோசடிங்க அது. இது தேசிய அளவில் இதை விரிவுபடுத்த போகிறாங்க, அவ்வளோதான். அடிச்சு விட வேண்டிதான். அதிகபட்சம் ஜெயிக்க போகிறது 21 சீட்டு. இதில் நீட்டை ரத்து பண்ணுறது, மாநில அந்தஸ்து வாங்கி கொடுக்கறது, இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா. 25 ரூபாய் பெட்ரோல் டீசல் குறைப்பேன், 3வது ரயில் முனையம் இங்கே, அதெல்லாம் கூட செய்யலாங்க. அது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா, இவங்க ஆதரவில் ஒரு கவர்மெண்ட் வந்ததுன்னா அதெல்லாம் செய்ய முடியும். 25 ரூபாய் பெட்ரோல் விலை நீ குறைச்சிடுவியா? நான் கேட்குறேன். உங்கள் ஆதரவில் கவர்மெண்ட் வந்தால் கூட நீங்கள் குறைப்பீங்களா? பவரில் இருந்த ஒரு கட்சி எப்படிங்க இப்படி அபத்தமான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க? 25 ரூபாய் டீசல் பெட்ரோல் விலையை குறைப்பன்றதெல்லாம் அபத்தமான வாக்குறுதிங்க, மோசடி இது. நீங்கள் தம்புநெயில் போடுறதுக்கு கொடுத்துட்டேன். நான் சொன்னது மற்றதெல்லாம் விட்டுருவீங்க, இதை போட்டுருவீங்க. நீங்கள் போடுங்க, உங்கள் ஆசையை நான் கெடுப்பானேன். 500 ரூபாய் சிலிண்டர் எப்படிங்க கொடுப்பீங்க? இன்றைக்கி எவ்வளோ விலை சிலிண்டரு? 900 ரூபாய். 50% எப்படி குறைப்பண்ணி ஆயில் கம்பெனிஸ் இழுத்து மூடணும், அடிச்சு விட வேண்டியதான். எவன் கேட்க போகிறான் இதை பற்றி? கேட்டான்னா அவனுக்கு முத்திரை குத்தலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இருக்கவே இருக்குது நம்மக்கிட்ட இணைய கூலிப்படை. அவர்களை ஏவி விட்டா அவங்க மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. இணைய கூலிப்படை இந்த ஊபிஸ்களை தான் சொல்றாரு இவரு. 200 ரூபா கொடுத்தா அவனுங்க என்னன்னாலும் பண்ணுவானுங்க அப்படிங்கிற மாதிரி மணியவர்கள் சொல்றாரு. தொடர்ந்து இந்த இணையதள ஊபிஸ்களை நம்மளுடைய மணியவர்கள் இப்படிதான் போட்டு பழகிறாரு. யாராச்சும் திமுக மீது விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சாலே அவங்கள பயங்கரமா அட்டாக் பண்றாங்க, விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சாலே இது மாதிரி அட்டாக் பண்றாங்க, கேவலம் 200 ரூபாய்க்கு இது மாதிரி கூலிப்படையா மாறி இருக்காங்க அப்படிங்கிறத மணியவர்கள் முன்னாலாவே சொல்லிட்டு வராரு. நான் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் குறித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதுல நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுலயும் மணியவர்கள் சொல்லியிருக்காரு. அது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை தவிர்த்து சில முக்கியமான விஷயத்தையும் மணியவர்கள் சொல்லியிருக்காரு. இவங்க கொடுக்குற வாக்குறுதிகள்ல தான் இவங்க ஆப்பை தேடி போய் வச்சுக்கிறாங்க. இவங்க கெடுறதே இவங்களுடைய வாக்குறுதிகளால தான். ஆட்சியில இருக்கிறவங்க இத மாதிரி எல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்கலாமா? அள்ளி விடுறாங்க, அடிச்சு விடுறாங்க, இஷ்டத்துக்கும் பேசுறாங்க. இத மாதிரிலாம் இவங்களால பண்ணவே முடியாது. ஆட்சியில இல்லாம இருக்கிறவங்க இது மாதிரி பேசினா பரவாயில்ல, ஆட்சியில இருந்தவங்க இத மாதிரிலாம் வாக்குறுதி கொடுக்கலாமா? 25 ரூபாவை யாராச்சும் குறைக்க முடியுமா? அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? 1 ரூபாய் 2 ரூபாய் குறைக்கலாம், 25 ரூபாய்லாம் குறைக்கிறது ஆகாத செயலு. ஆல்ரெடி இவங்க 2021ல 5 ரூபாய் 3 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்க. அதே இவங்க சரியா பண்ணல. அப்படி இருக்கும்போது எப்படிங்க 25 ரூபாய் குறைப்பாரு? எப்படிங்க 500 ரூபாய்க்கு கேஸை கொண்டு வருவாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. இதுல முக்கியமா இந்த கல்வி கடன் குறித்து பேசியிருக்காங்க இல்லையா, அதுதான் 2021ல திமுக கொடுத்த அந்த ஒரே ஒரு வாக்குறுதிக்காகவே காலங்காலமா பரம்பரையா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்கலாம் திமுகவை நம்பி திமுக ஓட்டு போட்டாங்க. ஆனா திமுக அந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றல, கல்வி கடன் தள்ளுபடியே பண்ணல. அப்படி இருக்கும்பொழுது இப்போ இவங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா? இங்க தமிழகத்துல லோக்கல்ல சொன்ன அந்த வாக்குறுதிகளை இப்போ நேஷனல் வைஸ் இவங்க சொல்றாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி சொல்றதுக்கு நேஷனல் பார்ட்டியும் கிடையாது அப்படிங்கிறதையும் மணியவர்கள், திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணியவர்களே சொல்றாரு. ஆனாலும் திமுகவுக்கு தைரியம் தான் இல்லையா? மக்களை தொடர்ந்து ஏமாற்றி நாம வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்பவும் ஏமாத்தி நாம ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தான் இத மாதிரியான வாக்குறுதிகள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. மக்களை இவங்க முட்டாளாகவே பாக்குறாங்க. பாருங்களேன், என்ன சொன்னாலும் இந்த மக்கள் நம்பிடுவாங்க, என்ன செஞ்சாலும் இந்த மக்கள் நம்பிடுவாங்க. நாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம என்ன பண்றோமோ அதை பாட்டு பண்ணிட்டு போயிடலாம், மக்கள் என்ன கேள்வியை கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல திமுக இத மாதிரியான விஷயங்கள் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லாருமே குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்க. இப்பவே இந்த 2024 இந்த காலகட்டத்துல இத மாதிரி எல்லாம் இவங்க பண்றாங்கன்னா
அந்த காலத்துல இன்டர்நெட் பெருசா இல்லவே இல்லை, பெரிய அளவுல ஊடகங்களே கிடையாது. அப்போலாம் மக்களை எப்படிலாம் ஏமாத்திருப்பாங்க, என்னென்னலாம் சொல்லி ஏமாத்திருப்பாங்க. அதனாலதான் என்னவோ தெரியல, திமுக இது வரைக்கும் தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைச்சதே கிடையாது. திமுகவுடைய வரலாற்றுல இது வரைக்கும் 2 முறை தொடர்ந்து ஆட்சி அமைச்சதே கிடையாது. மக்கள் திமுக வின் பண்ணணும், திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் ஓட்டு போடல போல, வேற வழி இல்லாம ஓட்டு போட்டிருக்காங்க. இப்பதான் எனக்கு அது எல்லாமே புரியுது. இதுக்கப்புறம் திமுகவால சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த இன்டர்நெட் யுகத்துல, இன்டர்நெட்டுடைய வளர்ச்சி உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல திமுக சர்வை பண்றது ரொம்ப 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 கஷ்டம். சரி, நாம அடுத்த மேட்டருக்கு போயிடலாம். இங்க ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போறோம், தயவு செய்து பாருங்க. கோமாதேக வேட்பாளர் அறிவிப்பு. நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பு. கோமாதேக இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி போட்டியிடுகிறார். இவர் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில போட்டி போடுறாரு. இந்த சூரியமூர்த்தி தான் போட்டியிட போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து இந்த நீலம் பாய்ஸ் மற்றும் இந்த சிறுத்தை குட்டிகள் இவங்க எல்லாருமே திரு சூரியமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசின அந்த பழைய வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு, பாருங்க இவருடைய ஜாதி வெறிய பாருங்க, இப்படிலாம் பேசுறவருக்கு திமுக சீட்டு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அந்த வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க, எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. இத பாருங்க. தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன் கவுண்டர் விட்டு பெண்ணை காதலித்து மனம் முடிக்க நினைத்தால் அவனுடைய தாயின் கருவில் வளரும் போது தாயோடு கருவறுப்போம் என்று சுயஜாதி வெறியுடன் பேசிய சமூக விரோதி சூரியமூர்த்தியை கோமாதேக சார்பில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்திருப்பதை சமூக நீதி காவலர்களாக சொல்லிக் கொள்ளும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பரிசீலிக்க வேண்டும். பகுத்தறிவும் சுயமரியாதையும் உள்ளவர்களால் எவ்வாறு இத்தகைய சாதி வெறியர்களுக்காக வேலை செய்ய முடியும்? திட்டமிட்டே தலித்துகளுக்கு எதிராக செயல்படுகின்ற ஜாதி சங்கங்கள் தொடர்ந்து இவ்வாறு அமைதியை சீர்குலைக்கும் விதத்தில் பேசுவதை பிற கட்சிகள் கண்டு கொள்ளாவிட்டாலும் பெரியார் கொள்கையை கடைபிடிப்பதாக சொல்லிக் கொள்ளும் ஒரு கட்சி அறத்தோடு செயல்படுவது தான் சமூக நீதிக்கு அழகு. அந்த வகையினில் சூரியமூர்த்திக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு நிச்சயம் திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ளூ பாய்ஸ், நீலம் பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சிருக்காங்க. அதை ரீட்வீட் பண்ண நம்முடைய யூடியூப் ரூட்டர்ஸ் மன்னர் குஞ்சுமணி என்ன சொல்லியிருக்கானா, இவர் வெற்றி பெற்றால் அந்த தொகுதியில் உள்ள அருந்ததிய மக்களின் நிலை இவ்வளவு ஜாதி வெறி தலைக்கேறிய நபருக்கு சமூக நீதி ஆட்சியில் சீட்டா, கண்டிப்பாக இந்த நபரை நீக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மைனர் குஞ்சுமணி போட்டிருக்காப்படி. இவனுங்க இந்த மாதிரி எதிர்ப்புகளை தொடர்ந்து தெரிவிச்சதுனால திமுக என்ன பண்ணிருக்காங்க, அவருக்கு கொடுத்த அந்த டிக்கெட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க, இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்க. பாருங்க. கோமாதேக வேட்பாளர் சூரியமூர்த்தி மாற்றம். திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதிக்கான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாற்றம். கோமாதேக வேட்பாளர் சூரியமூர்த்தி மாற்றப்பட்டு அவருக்கு பதில் மாதேஸ்வரன் வேட்பாளராக அறிவிப்பு. இதை ஷேர் பண்ண நம்முடைய மைனர் குஞ்சுமணி என்ன சொல்கிறானா, கோமாதேக நாமக்கல் வேட்பாளர் சூரியமூர்த்தி மீது விமர்சனம் எழுந்த நிலையில் வேட்பாளர் மாற்றம், முதல்வருக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி புலங்காகிதம் அடைந்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்கான். இப்போ சங்கிகள் என்ன பண்ணணும்னா, திருமாவளவன் மற்றும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே பிராமணர்களை குறித்து, இந்து மத கடவுள்களை குறித்து, இந்து மத நம்பிக்கைகளை குறித்து எப்படிலாம் அசிங்கமா பேசியிருக்காங்களோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணணும். எப்படி இவங்க ஷேர் பண்றாங்களோ, எப்படி இவங்க அவங்களோட எதிர்ப்புகளை காட்டுறாங்களோ, எப்படி திமுக ஒருத்தருக்கு எம்பி சீட்டு கொடுக்கும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மாதிரி பண்றாங்களோ, அதே மாதிரி விசிகாவிற்கு எதிராக இந்த சங்கிகள் எல்லாருமே அவங்க இந்து மதத்திற்கு எதிராக, இந்து கடவுள்களுக்கு எதிராக, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வராங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே அந்த வீடியோஸ்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் இந்து மத நம்பிக்கைகள் குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த மைனர் குஞ்சுமணி என்ன சொல்லியிருக்கான், இவர் வெற்றி பெற்றால் அந்த தொகுதியில் உள்ள அருந்ததிய மக்களின் நிலை, அந்த தொகுதியில் உள்ள அருந்ததி மக்களின் நிலை என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்கா இல்லையா, கரெக்ட். அதே மாதிரி பிராமண விரோத கருத்துக்கள், இந்து மத எதிர்ப்பு கருத்துக்கள், இந்து மத கடவுளை குறித்து அசகிசமா பேசினது, இது எல்லாமே பேசினது யாரு, தொடர்ந்து திருமாவளவர்கள் பேசிட்டு வராரு, விசிகால இருக்கிறவங்க பேசிட்டு வராங்க, முக்கியமா இந்த மைனர் குஞ்சு போன்ற ஆட்கள் பேசிட்டு வராங்க. இந்துக்களுடைய நம்பிக்கைகள் குறித்து எவ்வளவு அசிங்கசியமா தரங்கெட்டத்தனமா பேசியிருக்காங்க. அப்படிலாம் பேசிட்டு வர அவங்க இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க தொகுதியில இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி நாமளும் கேள்வி கேட்கலாம் இல்லையா, நாமளும் இது மாதிரி விஷயத்த பண்ணலாம் இல்லையா, பண்ணுங்க. அடுத்ததாக இந்த தொடப்பக்கட்ட கட்சியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால இடி கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அவர் இப்ப ஜெயில தான் இருக்காரு. அவரு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பயங்கரமா அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமா இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த காங்கிரஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க பண்றது எல்லாமே டிராமா, 100% டிராமா.
ஏன் நான் டிராமான்னு சொல்றேன்னா, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அதிகப்படியான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சது பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் தான். தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் செய்யக்கூடிய ஊழல்கள் குறித்து பேசினது காங்கிரஸ். தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எது மாதிரியான ஊழல்கள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்றாரு, இது மாதிரி மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறாரு, இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்றாரு அப்படி மாதிரி பேசிட்டு இருந்த இந்த காங்கிரஸ் இப்ப என்னடானா, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப ரொம்ப யோகியமானவர், அவர் இது மாதிரி நீங்க கைது பண்ணது ரொம்ப ரொம்ப தவறானது, இது பாஜகவுடைய பாசிசம் அப்படி மாதிரிலாம் பேசி வராங்க. என்ன இதெல்லாம் ஒரு படி மேல போய் நம்மளுடைய திமுக இந்த விஷயத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருக்காங்க. டெல்லியில நினைச்சுக்க போறீங்க, டெல்லியில எல்லாம் பண்ணல, சென்னையில தான் பண்ணிருக்காங்க. நம்ம சென்னையில தான் பண்ணிருக்காங்க. இதை கொஞ்சம் பாருங்க. கெஜ்ரிவால் கைது, திமுக ஆர்ப்பாட்டம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை சென்ட்ரல் தென்னக ரயில்வே தலைமை அலுவலகம் முன்பு எம்பி தயாநிதி மாறன், சேகர்பாபு தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மேயர் பிரியா, ஆம் ஆத்மி கட்சியினர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இவங்க இத மாதிரி இந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக போராட்டம், ஆர்ப்பாட்டம், கண்டன குரல் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள் அத மாதிரி ரியாக்ட் பண்றாங்களான்னா கிடையாது. எல்லாருமே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. இந்த பட்டாசுலாம் வெடிச்சு கூட கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் ஊழல் பண்ணிருக்காரு. அவர் ஊழல் பண்ணது வெட்ட வெளிச்சமா இருக்கு. இடி பலமுறை சம்மன் கொடுத்தோம், இடியை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப நாளா பொறுத்து பார்த்தாங்க. அப்புறமா இடி அவரை தூக்கிட்டு போய் உள்ள வச்சிட்டாங்க. கடைசியாக உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், தயவுசெய்து இதை கொஞ்சம் பாருங்க, கூர்ந்து கவனிச்சு பாருங்க. முடிவு நம்ம பாங்கு சொல்ல முடியாது. பஞ்சாயத்துல ஓட்டு போட்டா மையத்து கூட அடக்க முடியாது, மையத்து கூட அடக்க முடியாது. மோடி அரசுக்கு ஓட்டு போடாதுங்க, மோடிக்கு ஓட்டு போடாதீங்க. மோடியும் அதிமுகவும் ஒண்ணுதான், சேர்ந்து ஓட்டு போடாதீங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, மோடிக்கு ஓட்டு போடாதீங்க, அதிமுகவும் மோடி ஒண்ணுதான், அதனால அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இது ஜமாத்தினுடைய முடிவு அப்படி மாதிரி சொல்லி இவங்க இத மாதிரி பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. நான் பொதுவா இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நான் இது மாதிரி விஷயம்லாம் செய்வோம் அப்படி மாதிரி சொல்லி தான் நான் தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்திருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற பாக்குறது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இப்போ ஜமாத் இத மாதிரி முடிவு பண்ணிருக்கு, நீங்க இத மாதிரி தான் ஓட்டு போடணும் அப்படி மாதிரி. அங்க இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்க இது மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க. இதே மாதிரி ஹிந்துக்களும் கோவில இருக்கக்கூடிய பூஜாரிகள் எல்லாருமே ரோட்டுக்கு வந்து திமுக ஓட்டு போடாதீங்க, அதிமுக ஓட்டு போடாதீங்க, இது மாதிரி இந்த கட்சிகளுக்கு எல்லாம் ஓட்டு போடாதீங்க, இவங்க யாருக்குமே வரக்கூடாது, இது கோவிலினுடைய முடிவு, இந்த கோவில் இதுதான் முடிவு பண்ணிருக்கு, சோ நீங்க அந்த சொல்லுக்கு கட்டுப்படணும், நீங்க பாஜக தான் ஓட்டு போடணும், மோடி அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படி மாதிரி ஹிந்துக்கள் இந்து கோயில்கள்ல இது மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்கன்னா இங்க இருக்கிறவங்க எதை மாதிரி அதை அணுகுவாங்க, அதை எப்படி அவங்க பார்ப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. சர்ச்லயும் இதே மாதிரிதான் நடக்குது, ஜமாத்லயும் இதே மாதிரிதான் நடக்குது. இது மாதிரிலாம் பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்க, இது மாதிரி பண்ணலாமா? இதே மாதிரி இந்துக்கள் கோயில்கள்ல பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா நாங்க பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். அப்படி கோவில் அவங்க பண்ணாலும் நாங்க அதை கேட்க மாட்டோம். ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்கோம். நாங்க கோவிலுக்கு போவோம், வழிபடுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா ஓட்டு போடணும் அப்படின்னு வரும்பொழுது நாங்க தான் முடிவு பண்ணுவோம். இவங்க எப்படி, இவங்களுக்கு போடலாமா வேணாமா, இவங்க ஓட்டு போட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க ஓட்டு போடுவோம். கோவில சொல்லிட்டாங்கப்பா, அந்த பூஜாரி சொல்லிட்டாருப்பா, நாங்க ஓட்டு போடலாம்பா அப்படி மாதிரிலாம் நாங்க முடிவு பண்ண மாட்டோம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா நீங்க கட்டாயம் பாஜக ஓட்டு போடக்கூடாது, அதிமுக ஓட்டு போடக்கூடாது அப்படி மாதிரியே சொல்றாங்க. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. இது எப்போ எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. வீடியோட குவாலிட்டி பார்க்கும்போது 2019 இல்லைன்னா 2021 அந்த தேர்தல் காலகட்டத்தில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து பல பேர் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன பாருங்க பாயிண்ட்ஸ், அதெல்லாம் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நாங்க பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? இது மாதிரிலாம் நாங்க பண்ணோம்னா அதெல்லாம் சரியா இருக்குமா? இது ஜனநாயக நாட்டிற்கு ஒத்து வருமா? அப்படிங்கிற மாதிரி பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இத மாதிரி இவங்க பண்றாங்க இல்லையா, இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் கைஸ், இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.